மீரா மாதம் இப்பதான் கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் உங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாத்ரூம். அதுக்கு முன்னாடி பின் குறிப்பு. பின்னாடி சொன்னாதான் பின் குறிப்போ, அப்போ முன் குறிப்பு. இந்த வீடியோவை யாரும் சாப்பிடும்போது பார்க்காதீங்க. பொதுவாக பாத்ரூம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குளிக்கிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு, சில பேர் துவைக்க யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூமுக்கும் நமக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா? பாத்ரூமுக்கும் நமக்கு எமோஷனல் கனெக்டா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கு, எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அது தமிழ் சினிமாவில் காட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி படத்துல பாத்ரூம்ல நடந்த எமோஷனலை 10 வரிசைப்படுத்தி எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 10ஆவதா பார்க்க போகிற படம் வந்து சிவாஜி. எமோஷனல் வந்து எரிச்சல். தமிழ் செல்வி கையால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் பண்ணி எல்லா மிளகாவையும் சாப்பிட்ருவாரு. அப்புறம் பாத்ரூமில் போய் கதறுவார். 9th பிளேஸ்ல இருக்க பாத்ரூம் சீன் வந்து ஈரம். வீரம் இல்லைங்க, ஈரம். ஈரம் எமோஷனல் வந்து பயனக்கா. ஈரம் படத்துல இந்த பாய் தியேட்டர்ல பாத்ரூம்ல ஈரத்தை ரிலீஸ் பண்ணலான்னு வரும்போது ஈரமே இல்லாம போய் ஈரத்தாலேயே கொண்டுரும். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தண்ணியில கை வைக்கவே பயந்துட்டு இருந்தாங்க. யாரா என்ன தாண்டா சொல்றேன். 8th பிளேஸ்ல நாம் பார்க்க போற பாத்ரூம் சீன் வந்து காஞ்சனா. இந்த படத்துல 2 சீன் இருக்கு. எமோஷனல் வந்து ஒன்னு காமெடி, இன்னொன்னு ரசிப்பு. காஞ்சனா சீரீஸ்ல எல்லா படத்துலயுமே பாத்ரூம்ல ஒரு காமெடி சீன் வந்துடும். காஞ்சனா 1ல இருந்தே நமக்கு பாத்ரூம் காமெடி சீன் பழகி போயிருந்தாலும் காஞ்சனா 3 வரைக்குமே நம்ம முதல் தடவை பாக்குற மாதிரி தான் பார்த்து ரசிச்சோம். இது வந்து ஜமாய்வு. பல தடவை பார்த்த விஷயம் முதல் தடவை பாக்குற மாதிரி இருக்கிறதா ஜமாய்வு. நமக்கெல்லாம் ஜமாய்வு. 2வது ரசிப்பு. பேய் பாத்ரூம்ல போய் மஞ்சளை தேய்ச்சி பார்த்து ரசிக்கும். 7th பிளேஸ்ல இருக்கிறது சிறுத்தை. எமோஷனல் வந்து திருட்டெல்லாம் ஒரு எமோஷனலா பாஸ். முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் வேற வழி இல்லாம நானே அதை ஏத்துக்கிட்டேன். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறேன். கார்த்திக் தமிழ்நாட்டை மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பாத்ரூம்ல போய் ஒளிவாரு. அப்ப அங்கிருந்து ஒருத்தன்ட்ட ட்ரெஸ் திருடுவாரு. 6th பிளேஸ்ல இருக்க பாத்ரூம் சீன் ஃப்ரம் அயன். எமோஷனல் வந்து தந்திரம். அயன் படத்துல சூர்யா மாம்பா கிட்ட இருந்து டைமண்டை வாங்கிட்டு வந்து ஃபைட்லாம் பண்ணி இந்தியா கொண்டு வந்தா நம்மால் போட்டு விட்டுருவான். அப்போ பாத்ரூமில் போய் சூர்யா ஒன்று பண்ணுவார் பாருங்க. வாட்டர் கேனில் இருக்க டிசைன்லேயே டைமண்டை பூரா ஒட்டுவார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த சீனில் எனக்கு நிறைய கேள்விகள் வருது. பப்ளிக் காமில் டைமண்ட் ஒட்டுமா? அப்படி ஒட்டினாலும் டெல்லி எடுத்துகிட்டு போகும்போது 1-2 உதிர்ந்துராது. தேவா எவ்வளோ நேரம் உட்காந்து அதை ஒட்டிட்டு இருந்திருப்பாரு. ஒட்டும் போது கை தவறி டைமண்டை டாய்லெட்டுக்குள்ளே போட்டால் என்ன பண்ணுவார்? டெல்லி தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேனை தூக்கி போட்டிருந்தா ஒரு பப்ளிக் காம இழுத்தா இவ்வளோ நீளத்துக்கு வருமா? 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற படம் பஞ்சதந்திரம். எமோஷனல் வந்து ஒளிவு. படத்துல வந்தேன்னு பாட்டு முடிஞ்ச உடனே மேகியும் அந்த 5 பேரும் பாத்ரூம்குள்ள நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வைரத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 4th பிளேஸ்ல இருக்க பாத்ரூம் சீன் ஃப்ரம் குமரனோட அம்மா மகாலட்சுமி. புரியல, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அசினை பார்த்த அதிர்ச்சியில ஜெயம் ரவி ரவிமோகன். நம்ம ரவிமோகன் பில்டிங்க்கும் இடையில இருக்க பைப் மேல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து தவறி விழுந்துருவாரு. விவேக் வருவாரு. அவரும் தவறி விழுந்துருவாரு. 2 பேரும் ஜோடியா ஒரு பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போய் விழுந்துருவாங்க. அப்ப விவேக் பண்ற காமெடி எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஆண்டி we are from India, you are from Malaysia. Nice meeting you. அடுத்ததாக 3rd பிளேஸ்ல இருக்க படம் கோட். எமோஷனல் வந்து ஆச்சரியம். இது வந்து ஒரு சாதாரண படத்துல வர பாத்ரூம் சீன் இல்லைங்க. ஏன்னா பாத்ரூமுக்கும் நமக்கும் என்னடா எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு கேட்கறவங்களுக்காக பாருங்க. பாத்ரூம்ல தளபதி கோலிவுடைய எஸ்கே கையில கொடுக்குறாரு பாத்தீங்களா? இப்ப நமக்கும் பாத்ரூமுக்கும் எவ்வளவு எமோஷனல் கனெக்ட் இருக்குன்னு. கிச்சன் ஆடம்பரம், பாத்ரூம் அத்தியாவசியம். செகண்டா நம்ம பார்க்க போற படம் உனக்கும் எனக்கும். எமோஷனல் வந்து காதல் காமெடி. இந்த படத்துல வந்து லல்லியோட லவர் லல்லி கொடுத்த லவ் லெட்டரை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டிட்டு இருப்பான். அதுக்கு ஜெயம் ரவியும் திருசாவும் அந்த லெட்டர் எடுக்க போவாங்க. அப்ப அங்க நாய் துரத்தும். அப்ப பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த சீனே 4 நிமிஷம் தான் வரும். இந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். அவங்க அங்க பண்ற காதல் குறும்புகள்லாம் செம்மையா இருக்கும் பார்க்க. ஒண்ணுங்க இல்லன்னா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப இருக்குன்னாலும் இருக்குன்னு தான் அர்த்தம். ஜெயம் ரவி பாட்டுலாம் பாடுவாரு. காமெடி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பாரு.
ச்சே, இப்பெல்லாம் அந்த மாதிரி ஜெயம் ரவி பார்க்கவே முடியறது இல்லைங்க. அடுத்து முதல் இடத்துல இருக்க பாத்ரூம் சீன் வந்து ஹி இஸ் டிஃப்ரெண்ட், ஈவன் வேற மாதிரி. எமோஷனல் வந்து வெரி. இந்த படத்துல தான் ஒரு லென்த்தா இருக்கக்கூடிய பாத்ரூம் சீன் இருக்கு. சுமாரா ஒரு 6 நாள் பாத்ரூம்லயே இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ வில்லனை ஒரு 6 நாள் பாத்ரூம்லயே சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருவாரு. வில்லன் ஜெயில இருக்கும்போது கூட அவருக்கு வேணும்ன்றதெல்லாம் கிடைக்கும். ஆனா 6 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம டாய்லெட் தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாரு. பாத்துக்கோங்க. 10 டைம் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறுதல் பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஆறுதல் படம் 2 இருக்கு. ஒன்னு NGK படத்துல பாத்ரூம்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது பட்டத்து யானை. சந்தானத்தோட பணத்தை தொலைச்ச அப்புறம் பாத்ரூம்ல தான் அடுத்து சந்திப்பாங்க. இது ஒரு காமெடி சீன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண ஒரு பாத்ரூமை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் சினிமா காதல், காமெடி, வலி, எரிச்சல், பயம், ரசிப்பு, திருட்டு, தந்திரம், ஒளிவு, அதிர்ச்சி, ஆச்சரியம், வெறி, இந்த மாதிரி எவ்வளவு எமோஷனல் வெளிப்படுத்திருக்காங்கன்னு. இன்னும் நிறைய பாத்ரூம் சீன் இருக்கு. இருந்தாலும் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது இதெல்லாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ள கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதுல சொல்லாத முக்கியமான எமோஷனல் வெளிப்படுத்தக்கூடிய பாத்ரூம் சீன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சும்மா குளிக்கிறது, பாத்ரூம் போறதெல்லாம் சொல்லக்கூடாது. வேற ஏதாவது எமோஷனல் கனெக்டோட நடந்திருந்தா அதை சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் என்ன கேட்பேன்னு தெரியும்ல. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். என்ன ஈரமாயி? ஆயிலாம் இல்லைங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தேங்க. யாரா நீ?